இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம வந்து dx upon 5 plus 4 sin x. நான் cos x வச்சு ஒரு சம் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ sin x வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ தான் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இப்போ வந்து dt அதாவது t ஈக்குவல் டு tan x by 2 எடுக்க சொல்லியிருக்கேன். அப்போ எடுக்கும் பொழுது நமக்கு dx என்ன ஆகும், 2dt upon 1 plus t square. அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன். t equal to tan x by 2 எடுத்தோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு dt வந்து உங்களுக்கு secant square x by 2 1 by 2 dx. இப்போ dx என்னது 2 dt by secant square x by 2. பட் 1 plus tan square theta நமக்கு என்ன தெரியும், secant square theta. ஸோ அதனால நான் என்னன்னு எடுத்துக்கலாம், இப்போ வந்து 2 dt by 1 plus tan square x by 2. அதனால tan x by 2 என்னது 1 t. ஸோ 2 dt by 1 plus t square. ஓகேயா. இப்போ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் நம்ம டீயில் கொண்டு வரும்பொழுது நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அதை வச்சு நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் இதுதான் மெத்தடுன்னு கிடையாது, இதை வேறு விதமாகவும் செய்யலாம். இது ஒரு விதமான மெத்தடு. ஸோ எப்போ சைன் எக்ஸோ காஸ் எக்ஸோ இல்லை ரெண்டுமே வந்துச்சுன்னா ரேஷனல் ஃபங்க்ஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா. இந்த மாதிரி ஃபார்மேட் எதுனால இப்போ ஃபஸ்ட்டு செஞ்ச சம் பார்த்தோம்னா 4 + 5 cos x. இப்போ நம்ம செய்ய போகிற சம் வந்து என்னது 4 + 5 sin x. ஓகேயா. இப்போ இந்த 4 + sin x நான் எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் 4 + sin x வந்து எழுதினோம்னா ஓகே, இன்டகிரேஷன் ஆஃப் dx by 5 + 4 sin x. 4 + sin x 5 + 4 sin x. எகைன் நான் என்ன சொல்லியிருக்கேன், t வந்து tan x by 2 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ dt என்ன ஆகிடும் உங்களுக்கு, secant square x by 2 into x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 dx. ஸோ எனக்கு dx மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா 2 into dt upon secant square x by 2. இது இப்போ தான் பார்த்தோம், பட் உங்களுக்கு இன்னும் ரிஜிஸ்டர் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி தான் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். secant square x நான் எப்படி எழுதலாம், 1 plus tan square x by 2. ஸோ 2 into dt by 1 plus t square நான் இதை எடுத்துக்கிட்டேன் dx. இப்போ sin x நான் என்ன எழுதலாம், sin 2 theta is 1 plus 2t by 1 plus tan square t. 2 tan theta by 1 plus tan square theta. இதுதான் ஃபார்முலா, தெரியும் இல்லையா நமக்கு ஐடென்டிட்டி. இப்போ இதுக்கு பதிலாக நான் sin x by xக்கு பதிலாக நான் எழுதலாம் 2 tan x by 2 divided by 1 plus tan square x by 2. What is tan x by 2 நமக்கு தெரியும், அதை நம்ம tன்னு வச்சுருக்கோம். ஸோ 2t plus 1 plus t square. ஓகே. இப்போ இதில் நீங்கள் வந்து இன்டெகிரேஷனில் கொண்டு போய் இன்டெகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா dxக்கு பதிலாக நீங்கள் வந்து 2 into dtன்னு எழுதிடுவீங்க. 2 into dt plus 1 by t square. அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 5 + 4 sin x இருக்கு இல்லையா, சைனுக்கு பதிலாக என்ன எழுதலாம் நம்ம 2t by 1 plus t square எழுதுவோம். அது வந்து 4க்கு மட்டும்தான், 5க்கு கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, ஸோ 2வை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன், dt இங்கே இருக்கும். நான் இப்போ LCM எடுத்தேன்னா 1 plus t square. இப்போ 5 into 1 plus t square plus 4 into 2t. அப்போ வந்து என்ன ஆகிடும், இது வந்து 8t ஆகிடும், divided by 1 plus t square. ஸோ இந்த 1 plus t square இந்த 1 plus t square கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இது என்ன ஆகும், 2 into dt upon, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 plus t square plus 8tன்னு ஆகிடும். கரெக்டாக 5 plus 5t square, ஏன்னா 5 வந்து காமன். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வரும்போதெல்லாம் நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், px ஸ்கொயர் ப்ளஸ் qx ப்ளஸ் சின்னு வந்துச்சுனாலே நீங்கள் இதை வந்து எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை 1ன்னு மாற்றிக்கோங்க. ஓகேயா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆட் b by 2a the whole square and subtract b by 2a the whole square. அப்போ உங்களுக்கு வந்து x plus a the whole square ஃபார்மேட்டில் ஒரு மாதிரி கிடைச்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த இதை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சம்மை நான் வந்து 5வை வெளியில் எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு t ஸ்கொயர் ப்ளஸ் 8 by 5t ப்ளஸ் 1 எனக்கு கிடைக்குமா. இப்போ இதில் b ஸ்கொயர் என்னது, b வந்து என்னது 8 by 5. ஓகே. அப்போ b by 2a the whole square வேணும். b by 2a 8 by 5 into 2, அப்போ 4 by 5. ஓகே. அப்போ எனக்கு வந்து இங்கே என்ன ஆட் பண்ணணும், b by 2a the whole square. அப்போ t ஸ்கொயர் ப்ளஸ் 8 by 5t ப்ளஸ் 4 by 5 the whole square மைனஸ் 1. ஆட் பண்ணால் சப்ராக்டும் பண்ணணும். மைனஸ் 4 by 5 the whole square ப்ளஸ் 1.
இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இதை வந்து இந்த ஒரு கம்ப்ளீட் இதை நான் எடுத்து என்னன்னு எழுதிக்கலாம், நம்ம 2/5 dt. இதை வந்து நான் என்னன்னு எழுதலாம், t + 4/5 the whole squareன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே எனக்கு பாக்கி இருக்கிறது இதுதான், 16/25 + 1. ஸோ இதையும் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணினா எனக்கு என்ன ஆகும், t + 4/5 the whole square. இதை நான் LCM 25 எடுத்தேன்னா +25 divided by 25. அப்போ எனக்கு என்ன ஆகும், 9/25. 9/25 நான் எப்படி எழுதிக்கலாம்ப்பா, 3/5 the whole squareன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து +3/5, மைனஸ்ன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா -16/25 + 1. ஸோ அதனால தான் +3/5. இப்போ நமக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, dx upon இது என்னது, x² + a² ஃபார்மட் வந்தால் அதுக்கு வந்து நமக்கு வந்து என்னப்பா ஆன்சர், அதுக்கு ஃபார்முலா என்னது, 1/a tan inverse of x/a + c. கரெக்டா, அதே தான். இப்போ வந்து 2/5. ஓகே, ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக t + 4/5 இருக்குது. ஸோ இது என்ன ஆகும், 1/a. ஓகே, ஸோ tan inverse of t + 4/5 divided by a என்னது, 3/5 + c. ஸோ இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும். ஸோ 2/3 tan inverse of எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஏ வந்து தருமாறுது, tan inverse of 5t + 4 divided by 3. ஏன்னா 5 5 கேன்சல் ஆகிடும். ஸோ +c. இப்போ நான் டீயை சப்ஸ்டியூட் பண்ண மறந்துட்டேன்னா எனக்கு மார்க் போயிடும். ஸோ 2/3 tan inverse of 5t என்னப்பா, t வந்து tan x/2. ஆல்வேஸ் நம்மளோட இது வந்து tan x/2 தான் வச்சுருக்கோம். ஸோ +c. இவ்வளோதான்ப்பா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து sin x cos x